நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கிரானி 1ல சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது 4 ட்ரிக்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் எப்படி பண்றதா சொல்லி பார்க்க போறோம். மறக்காம வீடியோ பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கணும். அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு இதை எடுத்துட்டு கதை ஓப்பன் பண்ணிடுங்க. வில் பி பேக் சூன். ப்ராக்டிஸ் மோட்ல போட்டு ஆடிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இங்கே வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கேருந்து பண்ணால் ஜொலிக்குதா? இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து இதை இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பண்ணால் வெளியே வரும். எப்படின்னு சொல்கிறது தெரில, இருங்க பார்க்கலாம். கரெக்டாக இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழுந்துடும். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணலாம். கரெக்டாக இப்படி போட்டேன். இல்லை, இது வரல திருப்பியும். வந்துச்சா? இல்லை, இது கொஞ்ச நேரம் கஷ்டம் தான். ஒரு 5 minutes இல்லை 3 minutes வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி கரெக்டாக இங்கே வந்து தூக்கி போட்டா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இருப்பீங்களால இருங்க. இது கரெக்டாக பேக் வந்துருச்சா? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு டெக்னிக்கே கஷ்டமாக தான் இருக்கு. இப்படி தூக்கி போடலாம். இப்படி தூக்க போட்டால் வராது. இல்லையே, அதுன்னு இப்போ ட்ரை பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். வேணா இன்னும் ஒரு 2 tries. இங்கே வந்து இது தூக்கி போட்டு வரமாட்டேங்குது. உள்ளது கரெக்டாக வருதா பார்ப்போம். இங்கே அது வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இங்கே வந்து கரெக்டாக போட்டேன். இல்லை இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே செகண்ட் ட்ரிக்கு போகலாம். இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வெறுப்பேற்றலாம். பார்த்தியா கிரானி கேமில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ ப்ராக்டிஸ் மோடில் எடுத்துகிட்டு ஈஸியாக போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கிரானி என்ன பண்ணால் பக் பண்ணி விட போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பண்ணால் முதல்ல இதை எடுத்துட்டு கதை வீடு திறந்துட்டு கீழே போட்டு கீழே போட்டு கீழே போட்டு உள்ளே விட்டு இப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். டக்குன்னு போட்டு டக்குன்னு இப்போ பாருங்க, அதுதான் கிரானியோட சாஃப்ட்வேர் க்ளோஸு. பல்லெல்லாம் பாருங்க, எத்தனை வருஷம் பல்லு விளக்காமல் இருக்குன்னு தெரியல. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பண்ணால் போயிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஸ்பைடரு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ
பண்ணா புக் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பாட்டி இருக்குமே, அந்த பாட்டியை கூப்பிட்டு கிராணி முன்னாடி தள்ளி விட போகிறோம். ஓகே, ஷார்ட் கன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராணி சும்மா டப்பான்னு டப்பான்னு பண்ணிக்கலாம். ஏய் இது குழப்புதே, உள்ள பொடி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு டைம் மட்டும் பண்ண முடியாது கூட, கையெல்லாம் நடுங்குது. நீங்க பாருங்க, அப்படியே இருக்கு. இது பகேஷ். கண்ணு பாருங்க, வெளியெல்லாம் வந்துருக்கு. கடைசியா வரும். இப்போ நீ என்ன பண்ணா, இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் உனக்கு தெரியும். இந்த வாட்டர் பாட்டில் தூக்கி இப்படி போட்டு நெக்ஸ்ட் இந்த கிராணி எல்லாம் பக் பண்ணி விட்டா முடிஞ்சிச்சு. நீங்கள் முதல்ல இந்த இதுக்கும் இந்த கிராணியை முதல்ல பக் பண்ணி விட்டுருங்க. இருந்துச்சு வருது பார்த்தீங்களா? ஸ்பைடருக்கு தான் வாயிலேருந்து போனோம். இருங்க, அடியில் போயிட்டு எப்படி இருக்க பார்ப்போம். டக்குன்னு போட மாட்டேங்குது. இங்கே வந்துட்டு போட்டுருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பைடருக்கு தான் தரல. இதெல்லாம் தர முடியாது. முதல்ல கீழே போயிட்டு செகண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இதுக்கு எடுத்துக்கலாம். மேலே போயிட்டு இப்போ அது மறந்துடுச்சு. இதுக்கு வந்துட்டு இது குழப்பமாக வந்து ஒரு டைம் பண்ணிட்டா. கேம் முடிக்கலாம் மாட்டேன். வெப்பன் கீ கிடச்சதுன்னா கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் என்ன இருக்கு, கணக்கு என்னதும் தெரியல. ஃபஸ்ட்டு சுத்தம் டக்குன்னு வந்து போல. இன்னொரு பண்ணா என்ன இருக்குன்னா இன்ஜின் பார்ட் கார் எஸ்கேப் தேவைப்படுங்க. சரி, சொன்னா கார் எஸ்கேப் தான் தேவைப்படும். ஸ்பைடர் வேணும் இதை திறக்கிறதுக்கு. இது வேஸ்ட். கிராணி பார்த்தீங்களா, ரொம்ப உஷாரான அதுதான். நான் என்ன பண்ணா, கை கட்டியிருக்கா போனோம்னா பில் அடிக்கும். நீங்கள் எப்படியாவது முதல்ல போகணும். இப்போ தேர்ட் டெக்னிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் ரிமோட் தேவை, அதான் நான் தேடிட்டு இருக்கேன்.
இங்கே வச்சுட்டாங்க. கார் எஸ்கேப் தேவை அதெல்லாம் இங்கே வந்து போட்டுருலாம். கார் கீ முதல்ல எங்க இருக்கும்? கார் கீ மட்டும் இது கீழே வந்துச்சு. முதல்ல பேட்டரி நம்ம கீழே போட்டோம்ல, இதை எடுத்துட்டு கீழே போனோம். பேட்டரி எடுத்து ட்ரா பண்றோம். திருப்பி ட்ரா பண்றோம். யூஸ் பண்ணிட்டு தேர்டுக்கு முதல்ல ரிமோட் வேணும். பர்பஸ் வேணும். ஷாட்கன் பட்டன் பண்ணா இங்க இருக்கு. இதே வந்து இப்போ நம்மளை எப்படி கொல்றதுன்னு சொல்லி பிளான்லாம் கூட பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கும் பிளேடு அதை எடுத்து சும்மா இங்க பட்டன் இருக்கும், அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணா இதான் அந்த பட்டனு. இப்படி தலை தண்ணியாக வந்துடும். நம்மளால இது க்ளோஸ் இல்லை. வேணும் நீ செத்துட்டீங்கன்னா இந்த கிரானியல் பண்ணா திருப்பி உயிரோட வந்துடும். நெக்ஸ்ட் உங்களால் இந்த கிரானியல் பண்ணா அடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அடிச்சுட்டு செத்துட்டீங்கன்னா, இப்போ அடிச்சிட்டிங்கன்னா சாவாது. அதே நீங்கள் அதை அடிச்சுட்டு செத்துட்டீங்கன்னா செத்துரும். நீங்கள் பெட்லேருந்து எழுந்திருக்கமோ செத்து கிடக்கும். ஏ Run. Something inside here. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியே போட்டு திறந்து இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இது காய்ச்சியா மாஸ்டர் டீ. டோர் எஸ்கேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. டோர் எஸ்கேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேலாக்கி can't open கட்டிங்ல இருந்து இப்போ ரிமோட் தான் எங்க இருக்குன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் ஒரு டைம் போயிட்டு செக் பண்ணா கிடைக்கும். அவங்க மாஸ்டருக்கு தேவையில்ல, தூக்கி போட்டணும். ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சா பெயிண்டிங் இது எப்போ கிடைச்சது?
ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப தான் அது இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் பண்ணுற போது நம்ம ப்ராக்டிஸ் மோட்ல வச்சுருந்தோம். அப்போ தான் இது இல்லை. ஓகே, கார் கீ கிடச்சிச்சு. எங்கே போயிட்டு அதுக்கு வந்து பண்ணால் ஒரு எலக்ட்ரிக்ஸ் இதுவும் என்னமோ வேணும். இதுக்குள்ளாடி எங்கே வச்சுருக்காங்க? சேஃப்டி மட்டும் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துட்டோமே. இல்லை, இதுக்கு தான் ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. இங்கே வச்சிருக்கானுங்க. தேர்ட் இதானா இது பண்ணிடுறேன். ஃபோர்த் இது வந்து பண்ண இப்போ பண்ண முடியாது. அதுக்கு ரிமோட் தேவை. அது கீழே இந்த காக்கா இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல வெப்பன், ஷார்ட் கன் இதெல்லாம் ட்ரேட் தான். பாடி இன்னொன்று கிடச்சிருச்சு. இன்னொன்று கிடச்சிருச்சு. இது வந்து பண்ணால் டெக்னிக்கில் வந்து இதுக்காம எஸ்கேப்பாக மாற்றிடும். வச்சிடும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை? அவ்வளோதானா, முடிச்சோம். இப்போ காரை இதை பண்ணிட்டு உள்ளே உட்காந்தா அதுக்கு ஃபியூல் கேட்கும். கார் கீ வச்சுட்டு பின்னாடி என்ன இருக்கணும் உள்ள போட்டோம். என்ன இது? வெப்பன் கீ. ஓகே, போடு. எஸ், வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இங்கே அந்த காக்கா போட்டு ரிமோட்டை எடுத்து தேர்ட் டெக்னிக்கை ரிவ்யூ பண்ணிடலாம். வெப்பன் கீ எங்கே கொண்டு யூஸ் பண்ணோம்? இங்கே வந்து வெப்பன் கீ தேடணும். முள்ள இங்கெல்லாம் முள்ள என்ன தேடணும். எதுவுமே இல்லை. கேட்க தப்பும். வெப்பன் கீ தேடு. கீழே போட்டுலாம். எடுத்து காக்கா எங்கே இருக்கும்? காக்கா கீழே தானே இருக்கும். முதல்ல ஃப்ரீஸ் ட்ராப். பாடி ஃப்ரீஸ் ட்ராப். ரிமோட்டு. ஓகே, போத்தையும் அப்படியே ரிவ்யூ பண்ணிடுறேன். ஐயா, இது பேட்லாக். ஹீரோ போனா கரெக்டாக கொஞ்சம் மேலே வச்சு யூஸ் பண்ணேன். இப்போ திறந்துடும். இதை எடுத்து நல்ல மீட்டு வெப்பனை வந்து தூக்கி போயிட்டு மேலே ட்ராப் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்து முதல்ல நான் ஃப்ரீஸ் ட்ராப்பை வச்சுட்டு வந்து இதை எடுத்துக்கிறேன் மீட்டு. ஆனால் இது ஜாக் பாட் கிடச்சிச்சு. இந்த ஃப்ரீஸ் ட்ராப்போட கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். யாரும் பயப்படாதீங்க, அந்த கரெக்டான இடத்துல நானே சொல்கிறேன். ஓகே, அந்த கரெக்டான இடம் பண்ணால் இங்கே வந்து இந்த ஸ்டெப்ஸில் வச்சுருங்க. ட்ராப் பண்ணால் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? என்ன வேணால் ஒன்று இப்போ நீங்கள் கிரானியை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று மேலே வரும், இல்லைன்னா கீழே ஸ்பான் ஆகும். அது கீழே வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்ப செத்து போயிடும்.
அதான் எத்தனைலாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன். முதல்ல மீட் எடுக்கணும். மீட் எடுத்துட்டு போயிட்டு இங்க வந்துட்டு மீட்டு ஸ்பைடர் தானே அது விஷயம். ஐயோ ஸ்பைடருக்கு நம்ம இது பண்ணா முதல்ல இது தேவை. என்னடா இவன் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. இப்போ நான் எஸ்கேப் ஆகிற வரைக்கும் போனாலும் நான் அவன் ட்ரிக்கை வியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் நான் முடிப்பேன். ஓகே இது எடுத்துகிட்டு போயிட்டு கிராண்ட் நம்ம ட்ராப் இருக்கும்ல, அதனால ட்ராப் விட்டு போவோம். அந்த ட்ராப் போல இப்போ நம்ம கிராணிக்கு ஒரு ட்ராப் வச்சிருக்கோம். மீட் எடுத்துட்டு போயிட்டு ஸ்பைடர் மீன்ஸ் எல்லாருக்கும் பயமாவே இருக்கும். ஆமாங்க என்ன பண்ணி இங்கே ஒன்று எனக்கு தெரியல எப்போ நம்ம அந்த இது போட்டுச்சு புரியலையே. அதுதான் நம்ம சாப்பாடு தந்துட்டோம். தந்து முடிச்சிட்டோன்னே அது எப்படி முடிக்கணும் எனக்கு தெரில. ஓகே ஆனால் கஷ்டம்தான். ஓகே இதுதான் நம்ம வந்து பண்ணால் இந்த கேம் பிளே வந்து பண்ணால் முடிச்சுக்கலாம். மறக்காம வீடியோ பார்க்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வழக்கம் போல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் பண்ணி விட்டு இது கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பண்ணால் பார்ட் 1ஆகவே இதை வச்சுப்போம். பார்ட் 1 ஓகேவா. பார்ட் 2 போடுறேன். ஓகே கைஸ் பாய்.